பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு ஒரு காரியத்தை நான் பேச வாஞ்சிக்கிறேன். நான் உங்களோட பேசி வருகிற காரியமும் அதுதான். ஆயா, வேதத்தின் மகத்துவங்களை கர்த்தர் நமக்கு எழுதி கொடுத்தார். ஆனால் அதை நம்ம அறியாததுனால தான் இன்னைக்கு மற்றவங்களுக்கும் நமக்கும் வித்தியாசம் தெரியாமல் இருக்கிறோம். உதாரணமாக பாருங்கள், உங்களுடைய வேத புஸ்தகத்தை எங்கே இருந்தாலும் தேடி கையில் எடுத்து உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து திருப்பி வைத்துக் கொள்ளுங்கள். உபாகமம் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலிருந்து. இந்த நிகழ்ச்சி எப்போ பார்த்தாலும் சொல்லுவேன், மறக்கவே கூடாது. வேதாகமத்தை கையில் எடுத்து கண்டிப்பாக நீங்கள் வச்சுக்கிட்டு என்னோட சேர்ந்து ஒருவேளை நான் சொல்கிறது தப்பாக இருக்கா அப்படின்னு பார்க்குறக்காவது கொஞ்சம் எடுப்பீங்களா? எல்லாரும் அப்படி தேடி எடுக்கிற வரைக்கும் பாடுவோமா? எல்லை மறவால் சொல்லாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். எல்லை மறவால் சொல்லாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே, பலங்கத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, பலங்கத்தாலே பாதுகாப்பே என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமின் மேல் நீர் வைத்ததினால் பதிக்க சொன்னாரா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். எல்லை மறவா சொன்னாரா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். பயப்படாதே, பலங்கத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பயப்படாதே, பலங்கத்தாலே பாதுகாப்பேன் என்றதாலே ஸ்தோத்திரம். பாசமின் மேல் நீர் வைத்ததினால், பாசமின் மேல் நீர் வைத்ததினால் பதிக்க இயலாத வருமென்னை. என்னை மறவாயே சுனாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்ததற்காய் தீர்ந்ததாலே ஸ்தோத்திரம். வல்ல ஜீவ வாக்குத்தத்தங்கள் வரைந்ததற்காய் தீர்ந்ததாலே ஸ்தோத்திரம். வரைந்திடுமே உள்ளங்கையில் வல்லவன் எல்தல் புகலிடமே. வரைந்திடுமே என்னை உள்ள
வாழ்க்கையில் வல்லவன் எல்தல் புகலிடமே. என்னை மறவாயே சுனாதா உந்தன் தயவால் என்னை நடத்தும். எல்லாம் எடுத்திருப்பீங்க. வாசிக்க கேட்போமா? உபாகமம் 6:4. இஸ்ரவேலே இஸ்ரவேலே கேள், கேள், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் ஒருவரே கர்த்தர். நீ உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக. சரி, இன்று நான் உனக்கு கட்டளையிடுகிற இந்த வார்த்தைகள் உன் இருதயத்தை விட்டு இருக்க கடவுதா. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து நீ உன் வீட்டில் உட்கார்ந்திருக்கிற போதும் வழியில் நடக்கிற போதும் படுத்துக்கொள்ளுகிற போதும் எழுந்திருக்கிற போதும் அவைகளை குறித்து பேசி. இப்படி பேசாம போனதுனால ஒரு குடும்பம் சீர்கெட்டு போனதை இந்த வேதத்தில் காமிக்குது. இன்னைக்கு ஒரு திராட்சை பழம் இல்லை மாம்பழம் வாங்க போனீங்கன்னா சொல்லுவாங்க, மாம்பழம் சார் சாப்பிட்டா நல்லா இருக்கும் சார். எங்கே பார்த்தா அப்படி தெரியல, இந்த பாருங்க சார், ஒரு கீர்த்தை வெட்டி கொடுப்பான், அப்போ தெரியும். அதை மாதிரி ஆண்டவர் ஒரு குடும்பத்தை இங்கே எழுதி வச்சிருக்கார். உங்கள் வேதாகமத்தை தயவு செய்து நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். ஏன்னா மோசேயினுடைய 5 புஸ்தகங்களும் சரித்திர புஸ்தகம் யோசுவா வரைக்கும் சொல்லுது. நியாயாதிபதிகள் கால அட்டவணையில் எழுதப்படாத ஒரு புஸ்தகம் என்ன வரப்படாது. அது ஆண்டவர் 13 நியாயாதிபதிகளை ஜனங்கள் அப்பப்போ பின்மாறி போனதுனால அவர்களை ரட்சிப்பதற்கு ஏற்படுத்தப்பட்ட ரட்சகர்கள் வருஷது 13 பேர். அதில் இங்கே ஒரு குடும்பத்தை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. ஏன்னா அவங்க சொல்லிக் கொடுக்க வேண்டியதை சொல்லிக் கொடுக்காததுனால, அந்த வேதத்தின் மகத்துவத்தை மறந்ததுனால அந்த குடும்பம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத இங்கே வாசிக்க போகிறோம். வாசிக்க பார்க்கலாம். நியாயாதிபதிகளின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 1 வசனத்தில், எப்பிராயிம் மலை தேசத்தானாகிய மீகா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன் தன்னுடைய தாயை நோக்கி உன்னிடத்தில் இருந்த 1100 வெள்ளிக்காசு களவு போயிட்டே. இங்க 2 பேருக்கு இடையில நடக்கிற உரையாடல் யாருக்கு? தாய்க்கும் மகனுக்கு நடக்கிற உரையாடல். உன்னிடத்தில் இருக்கிற 1100 வெள்ளிக்காசு களவு போயிட்டே, அதை குறித்து என் காதுகள் கேட்க நீ சாபமிட்டாயே. அந்த பணம் இதோ என்னிடத்தில் இருக்கிறது, அதை எடுத்தவன் நான் தான் என்றான். நல்ல கவனிங்க, இவன் யாரு? சாதாரண ஒரு மனுஷன். ஆனா வேதம் சொல்லுது, உன் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லி கொடுக்கணுமா? நீ நடக்கும் போதும், படுத்திருக்கும் போதும், எழுந்திருக்கும் போதும், உட்காரும் போதும் நீ இவைகளை குறித்து பேசணும். வேதத்தை குறித்து பேசி இருக்கணும். இப்படி பேசாததுனால இங்கே அங்கிருந்து கானானுக்குள்ள வந்தவன தேவனுக்குரிய காரியங்களை விட்டுட்டு அந்நிய பாஷைகளை கற்றுக்கொண்டார்கள். அந்நியர்கள் பேசுகிற மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க. இவன் சொன்னான், நீ என் காது கேட்க சாபமிட்டாயே. நம்முடைய வேதம் அப்படியா சொல்லுது, நீ கொண்டு நிந்திக்கிறவர்களை கூட என்ன செய்ய? ஆசீர்வதிக்கணும். ஆனா இங்கே மகன் எடுத்தாங்கிறது தெரியாது. இவன் சாபம் போடுறான், என் காசை எடுத்தவனுக்கு ராத்திரியெல்லாம் பேதி போகணும். இப்படி சொல்கிறோம்ல, நாமளும் இன்னைக்கு சொல்கிறோம்ல, என் மனத்தை எடுத்தவனுக்கு ராத்திரியெல்லாம் வகுத்து போக்கா போகணும். இவன் பாவம் அந்த சாபத்தை கேட்டவன நடுங்கி போயிட்டான். கொண்டு போய் அதை எடுத்தவன் நான் தான், இதோ அதில் என்னிடத்தில் இருக்கிறது, அதை எடுத்தவன் நான் தான் என்றான். அதற்கு அவன் தாய், என் மகனே. அடேங்கப்பா, முதல்ல சொல்லி கொடுக்க வேண்டியதை விட்டுட்டா. வேதத்தின் மகத்துவங்களை எழுதி கொடுத்ததுல ஒரு வார்த்தை களவு செய்யாது இருப்பாயாக. இதை சொல்லி கொடுத்துருந்தா அந்த பிள்ளை அப்படி வந்திருக்குமா? அதனாலதான் நாம் அநேக நேரங்களில் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும்.
ஏன்னா நாம் அந்த தருணத்தை விட்டுறக்கூடாது. சின்ன பிள்ளைகளாக இருக்கும்போது எங்களுக்கெல்லாம் நாங்கள் படிக்கிற காலத்தில் சின்ன சின்ன கதைகளாக சொல்லி கொடுப்பாங்க. அதுக்குன்னு ஒரு சில பெண்கள் வயதானவங்க இருப்பாங்க, தாய்மார்கள். அவங்க என்ன செய்வாங்க, கதைகளாக சொல்லி கொடுப்பாங்க. இங்கே வா, எல்லாருக்கும் உங்களுக்கு ஒரு கதை சொல்கிறேன்பாங்க. கடைசியில் வந்தால் பைபிளில் இருந்து அந்த கதையை சொல்லிவிட்டு அதுக்கு ஒரு வசனத்தை வாசிப்பாங்க. ஏன்னா நாம் இன்றைக்கி சொல்லி கொடுக்கலைன்னா ஐயா அப்புறம் எப்படி மனசில் ஆகும். இன்றைக்கி ஸ்கூலில் ஒரு தப்பாக எழுதிட்டீங்க, உடனே உங்களுக்கு என்ன சொன்னாங்க, அது திருப்பி 100 தடவை எழுதும்பாங்க. நமக்கு கோபம் வரும். நான் கூட கேட்டேன், அவனுக்கு தான் தெரியாமல் தானே ஒரு தடவை தப்பாக எழுதிருக்கேன், 100 தடவை எழுதுனா அதை 100 தடவை பார்த்து எழுதும்போது மனசுலேயே பதிஞ்சிடும்ல, அப்படியாவது பாஸ் ஆகிட மாட்டானான்னு ஆசைன்னாங்க. எனக்கு அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் கற்றுக்கொள்ள வேண்டிய காரியம், நம்முடைய பிள்ளைகளுக்கு எதை போதித்திருக்கிறோம். வேதம் சொல்லுது, பிள்ளையானவனை நடத்த வேண்டிய விதத்தில் நடத்தணும், முதிர் வயதிலும் அவனை விட்டுவிடாது இருப்பான். அதே சமயத்தில் பெரம்பை கையாடினாதான் பெரம்பை என்ன செய்யணும், கையாளணும். இல்லாட்டா சொந்த மகனை கூட என்ன செய்வோம், பகைக்கிறவர்களாய் மாறிவிடுவோம். இங்கே தான் பிள்ளைக்கு சொல்லி கொடுக்க வேண்டியதை அவன் சொல்லி கொடுக்கல. அதனால தான் அவன் சொன்னான், ஏம்மா நீ உன் காசு உங்கள்கிட்ட இருக்க காசு காணாமல் போச்சே, அதை குறித்து நீ என் காதுகள் கேட்க சாபமிட்டாதே, அதை எடுத்தவன் நான் தான், இதோ அந்த பணம்னா. உடனே அம்மா பிஷப்பா மாறிட்டாங்க. என்ன சொல்றாங்க, என் மகனே நீ கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்படுவாய். கர்த்தரை போட்டால் எது வேணாலும் தப்பு இல்லைன்றாங்க. அவன் அந்த 1100 வெள்ளிக்காசை தன் தாயினிடத்தில் திரும்ப கொடுத்தான். அவள் வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும், நல்ல கவனிங்க, எதுக்காக வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் உண்டு பண்ண நான் என் கையில் இருந்த இந்த வெள்ளியை என் மகனுக்காக முற்றிலும் கர்த்தருக்கென்று நியமித்தேன். என்னை தவிர வேறே தேவன் உண்டாயிருக்க வேண்டாம்ங்கிறது முதலாவது கற்பனை இல்லையா? ஏன்னா நம்ம என்னை உண்டாக்கின தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை உறங்குவதும் இல்லை. என்னை உண்டாக்கின தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை. என்னில் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையில் என்னில் அவர் கண்ணை வைத்து ஆலோசனை சொல்லுவார், சத்தியத்தின் பாதையில் ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், ஆபத்து காலத்தில் அரணான கோட்டையும், கேடகமும் துருகமும் வல்ல நமதே என்னை உண்டாக்கின. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் ஒன்றும் இல்லை, ரூபம் ஒன்றும் இல்லையே. ஆவியான தேவனுக்கு ரூபம் ஒன்றும் இல்லையே, ரூபம் இல்லை, ஆதலால் சொரூபம் ஒன்றும் இல்லை. என்னை உண்டாக்கின தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை என்னை உண்டாக்கின என் தேவாதி தேவன் அவர் தூங்குவதும் இல்லை என கண்பானவளே. முத கற்பனை என்னது? என்னை என்று உனக்கு வேறே
வேறே தேவன் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். அவைகளை சேவிக்க வேண்டாம், அவை நமஸ்கரிக்க வேண்டாம். ஆனா இங்க என்னதுடா, ஒரு வார்ப்பிக்கப்பட்ட விக்கிரகம், ஒரு வெட்டப்பட்ட சொரூபம், முற்றிலும் கர்த்தருக்கென்று நியமித்தேன். ஆட பாவி, கர்த்தருக்காக. இன்னைக்கு அநேக நேரங்கள் ஆண்டவர் வேற சொல்லிட்டு இப்படி பண்ணிடக்கூடாது. கர்த்தருக்காக சொல்லிட்டு என்ன செய்யறா பாருங்க. இப்போதும் இதை உனக்கு திரும்ப கொடுக்கிறேன் என்றாள். அவன் அந்த வெள்ளியை தன் தாய்க்கு திரும்ப கொடுத்தான். அப்பொழுது அவன் தாய் 200 வெள்ளிக்காசை எடுத்து, அப்பா இதுதான் சாம்பிராணி ஓடுறது, கொஞ்சம் எடுத்து அப்படி காட்டிட்டு, கடவுள் காட்டியாச்சு கொடுத்தாச்சு. சொன்னது என்னது? முற்றிலும் கர்த்தருக்கு என்று. என் மகனுக்கு எப்படி பொருத்தனை ஒண்ணேனா, ஆனா பொருத்தனை இங்க கையில வந்தவொடனே எவ்வளவு எடுத்தாச்சு? 200 எடுத்துட்டு மிச்சம். ஆமா, சொல்லுவாங்கல்ல, சாமி வேற சொல்லி பூசாரி வாயில போகுது இந்த மாதிரி. இவன் முற்றிலும் சொல்லிட்டு இப்ப பாருங்க, 200 பணத்தை எடுத்து தட்டான் கையிலே கொடுத்தாள். அவன் அதனாலே வெட்டப்பட்ட ஒரு சுரூபத்தையும் வார்ப்பிக்கப்பட்ட ஒரு விக்கிரகத்தையும் பண்ணினான். அவைகள் மீகாவின் வீட்டில் இருந்தது. மீகா சுவாமிக்கு ஒரு அறை வீட்டை பூஜை அறையை வச்சுட்டான். பூஜை அறையை வச்சாச்சு. இன்னைக்கு நிறைய வீடுகளில் வீடு பார்க்க போகும்போது பார்த்தீங்கன்னா பூஜை அறைம்பாங்க, சாமி ரூமும்பாங்க. சாமி எங்கெங்க இருக்கார்? எல்லா இடத்துலையும் இருக்கார். ஏன்னா அவர் சர்வலோகாதிபதி, அவர் எங்கும் இருக்கிறார். எங்க போனாலும் சரி, நடந்தாலும் படுத்திருந்தாலும் பாதாளத்தில் படுக்க போட்டாலும் அங்கேயும் அவர் இருக்கிறார், நம்மோடு இருக்கிறார். அதனாலதான் நம்ம பார்த்து சொன்னார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, கைவிடுவதும் இல்லை. ஆமா, நாம எங்க இருக்கோம்? நாம சொல்றோம்ல, அழகா பாடுறோம். என்ன பாடுறோம்? கொடுப்பே உம் சீடனாயிருப்பே, மிகுந்த கன்னி கொடுப்பே உம் சீடனாயிருப்பே. உம்மை பிரிந்து வாழ முடியாதையா இசையா இசையா. அவர் எங்க இருந்தாலும் கூட என்ன செய்கிறார்? நம்மோட தான் இருக்கிறார். ஆனால் அநேக நேரங்களில் நமக்கு தெரியல, அவர் ஒரு சின்ன அறைக்குள்ள அடைச்சி வச்சிடறோம். பூஜை அறை, பூஜை அறை. இங்க மீகா என்ன பண்றாரு? அவர் சொன்னது முற்றிலும் புதிய ஏற்பாட்டு காலத்தில் வந்து அனனியா சபீரால் மாதிரி செத்து விழுந்து செத்து போயிடும். ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லணும், ஆண்டவரே நாங்கள் அதில் தப்பி இருக்கிறக்கா ஸ்தோத்திரம்னு சொல்லணும். ஏன்னா சொன்னது ஒன்று முற்றிலும் அர்ப்பணிப்பேன். 200 வெள்ளிக்காசை கொடுத்து செய்தான், அவன் செய்தான். அதை வாங்கி என்ன செஞ்சா, ஒரு அறையை கட்டி, அதோட நிப்பாட்டல, வாசிங்க, ஒரு அறையை கட்டி அதை மீகா சுவாமிக்கு ஒரு அறை வீட்டை நியமித்து வைத்திருந்தான். சரி, அவன் ஒரு ஏபோத்தையும், இங்க பாருங்க, ஏபோத்துங்கிறது என்னது? ஆசாரியன் தேவனுடைய சித்தத்தை அறியறதுக்கு வச்சிருக்கிறது. தாவீது ஒரு சமயத்தில் எல்லாத்தையும் இழந்த போது சொன்னான், அந்த ஏபோத்தை கொண்டு வானா. கொண்டு வந்து வச்சு தான் கேட்டான், கர்த்தரை நோக்கி கேட்டான், ஆண்டவரே அதை பின்தொடர வேண்டுமோ, அதை பிடிப்பேனோ, அதை பிடிக்க, அதை திருப்பி கொள்ள முடியுமான்னா. ஆண்டவர் சொன்னால் எல்லாத்தையும் திருப்பிக்கலாம், அதை பிடிச்சி போனார். தேவனுடைய சித்தத்தை தெரிந்து கொள்வதற்கு என்ன செய்யறது? ஒரு ஏபோத்து.
இங்க ஒரு ஏபோத்தையும் வைத்து சுரூபங்களையும் உண்டு பண்ணி, எப்படி சொரூபங்களையும் உண்டு பண்ணி தன் குமாரரில் ஒருவனை பிரதிஷ்டை பண்ணினான். நல்லா கவனிங்க, 3வது தலைமுறையை கெடுத்து விட்டான். தாய் கற்பனையை மறந்தா, பிள்ளைக்கு சொல்லி கொடுக்கல. இன்னொரு அடுத்தாப்புல என்ன செய்யல, வேத வசனத்தின்படி ஆசாரி இல்லை, இவனே என்ன செஞ்சிட்டான், ஏற்படுத்திட்டான். இன்னைக்கு சொல்றேன், ஆசீர்வாதம் ஏன் நமக்கு இன்னைக்கு இருக்கல தெரியுமா? நாம முதல்ல அறிய வேண்டியதை அறியலை. ஏன்னா கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம். ஏன்னா அவருடைய விருப்பமே அது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். ஆமா, அங்க வந்து வழியில வந்தாங்க, மாறா வந்துச்சு, செங்கடல் வந்துச்சு, அனுதினம் போஷித்து நடத்தி வந்தார். ஆனா இங்க வந்த உடனே அதை மறந்துட்டு அங்கே இருக்கிற தக்க பேச செயல்பட ஆரம்பிச்சதுனால தலைமுறைகளை கெட்டு போச்சுங்க. இன்னைக்கு சொல்கிறேன், வேதத்தை எழுதி கொடுத்திருக்கிறார் ஆண்டவர். ஒரே ஒரு குடும்பத்தை காட்டினார். ஆனால் அந்த குடும்பத்தினால பின்னாடி நீங்கள் அந்த அதிகாரத்தை உட்காந்து படித்து பார்த்தீங்கன்னா அதை கெட்டு போனதுக்கு காரணம் யார்? இந்த மீகா என்கிற ஒருவனுடைய தாய். அவன் பிள்ளைக்கு போதிக்கலை, அவன் பிள்ளைக்கு போதிக்கலை. இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளை எப்படி வைத்திருக்கிறோம்? அதனால தான் வேத வசனத்தை என்ன செய்யணும், சின்ன பிள்ளைகளுக்கு சண்டே கிளாஸ் மனப்பாட வசனம் சொல்லி கொடுக்கணும். ஏன்னா வேதத்தை சொல்லி கொடுக்கறது சமயம் வாய்த்தாலும் வாய்க்காட்டாலும் பிள்ளைகளுக்கு நாம் என்ன செய்யணும், சொல்லி கொடுக்கணும். ஏன்னா இந்த வேதம் அரிய வேதம், கர்த்தருடைய வேதம் குறைவற்றது, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது. இந்த வேதத்தின் மகத்துவங்களை நமக்கு எழுதி கொடுத்திருக்கார். மற்றதெல்லாம் ஆசாரியர்கள் பார்த்துக்குவாங்க, அதுக்குன்னு போதிக்கிறவங்க இருக்காங்க. ஒரு மாடு இந்த பக்கம் விழுந்தா என்ன செய்யணும், அந்த பக்கம் விழுந்தா என்ன செய்யணும், ஓய்வு நாளில் விழுந்தா அது என்ன செய்யணும், தூக்கி வச்சிருக்கணும், உன் சகோதரனை கொண்டாந்து கொடுக்கணும். நகையை குறித்து, பணத்தை குறித்து, துணியை குறித்து எல்லாத்துக்கும் சட்டம் இருக்குது. ஆனால் எல்லாத்தையும் சுருக்கி முதல்ல 10 கற்பனையில் இவளுக்கு தெரிய வேண்டிய கற்பனை முதல்ல தெரியலை. எது? என்னை தவிர வேறு தேவன் உனக்கு உண்டாயிருக்க வேண்டாம். இது முதல்ல தாய்க்கு தெரிஞ்சிருந்தா பிள்ளைக்கு சொல்லி கொடுத்துருப்பா. பிள்ளை அந்த 10 கற்பனையை படிச்சிருந்தா களவு செஞ்சிருப்பானா? இவன் அதே மாதிரி அந்த 10 கட்டளை தெரிஞ்சிருந்தா சொல்றது ஒன்று செய்யறது ஒன்றா இருக்குமா? எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர் இந்த வேதத்தை நமக்கு எவ்வளவு அழகா புரிந்து கொள்ளக்கூடிய எளிமையான முறையில் எழுதி கொடுத்திருக்கிறார். இந்த வேத புஸ்தகம் அநேகர் திருநெல்வேலி மாவட்டத்தெல்லாம் சொன்னாங்க, நீங்கள் என்னன்னு சொன்னால் வேதக்காரங்கம்பாங்க. ஏன்னா அந்த வேதத்தை சுமக்கிறவர்கள், இந்த வேதத்தை வாசிக்கிறவன், நேசிக்கிறவன், கை கொள்ளுகிறவனுக்கு கூட ஒரு பெரிய பாக்கியம் உண்டு. இதை நேசிக்கிறவர்களும் வாசிக்கிறவர்களும் கை கொள்ளுகிறவரும் பாக்கியவான்கள். மறந்துடக்கூடாது. ஆசீர்வாதங்கிறது நாம் இன்னைக்கு அவரை தேடினா அவர் நம்மை ஆசீர்வதிக்காதபடிக்கு அவருடைய கரம் என்ன செய்யல, குறுகி போகல, கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவி மந்தமாகவில்லை. ஆனா யாக்கோபை போல நம்ம பற்றி பிடிக்கிறோமா? இருக்கிறது என்ன அப்படின்னு தெரியாமே அவனுக்கு என்ன ஆசீர்வாதம் குறைச்சல்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒன்றும் கிடையாது, எல்லாம் இருக்கு. ஆனா கேட்கிறான், இன்னும் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய உண்மை என்ன செய்ய மாட்டேன், விடவே மாட்டேன்னார். அப்பதான் அவர் கேட்டார், உன் பேர் என்னப்பா? அப்படின்னா யாக்கோபு. நீ இத்தனை நாளைக்கு இருந்து சம்பாதிச்சதெல்லாம் பயந்துக்கிட்டு தான் வச்சிருக்க. இனிமே உன் பேர் இஸ்ரவேல். இஸ்ரவேலே பயப்படாதே, நானே உன் தேவன். உன்னை நான் தெரிந்து கொண்டேன், உன் பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ என்னுடையவன். ஆறுகளை கடக்கும் போது உன்னோடு இருப்பேன், தண்ணீர்களை கடக்கும் போது அவைகளின் மேல் புரடுவதில்லை, அக்கினியில் நடக்கும் போது ஏகாதிருப்பாய், உனக்கு ஜுவாலை உன் பேரில் பற்றாதிருக்கும். ஏன்னா உனக்கு ஈடாக எகிப்தையும் சேபாவையும் உனக்கு கொடுத்தேன், நீ என் பார்வைக்கு அருமையானபடினாலே கனம் பெற்றாய், நானும் உன்னை சிநேகித்தேன். தொலைக்காட்சியில் பார்க்கிறேன் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, பரவசம் அடைகிறீங்க, நல்லது.
கேட்கறதோட விட்டுறாமல் ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுறீங்களா? எதுக்கு இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வரணும்? ஒவ்வொரு நாளும் அதன் தேவைகள் சந்திக்கப்படணும். எங்களுடைய சபையை பாருங்கள், 2 கண்ணு தெரியா மக்கள். அங்கே நான் காணிக்க எண்ண முடியாது, தலையத்தான் எண்ணணும். ஏன் தெரியுமா? வந்திருக்கிறக்கு அத்தனை பேரும் ஆவிக்குரிய மன்னாவை மட்டும் பெற்றா போதாது, சரீரத்துக்குரிய மன்னாவே உங்களுக்கு கொடுக்கணும். ஒவ்வொரு வாரமும் நான் சாப்பிடாமல் அனுப்புறதில்ல. இவங்களை கூட்டிகிட்டு வர்றதுக்கே வேன் வாடகைக்கு ஒரு நாளைக்கு 4000 ரூபா கொடுத்தா கூட்டம். நீங்களும் ஊழியத்தின் மேல் பாரம் கொண்டால், கர்த்தர் உங்களை ஏவினால், கட்டாயமல்ல விசனமாயல்ல நீங்களும் தொடர்பு கொள்ளலாம். நீங்கள் கேட்பீங்க எப்படி பிரதர் தொடர்பு கொள்ள? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். ஜிபே, ஃபோன்பேலாம் வந்துக்கிட்டே இருக்கும். ஒருவேளை ஐயா நாங்கள் சுருக்கமாக எங்களுக்கு மனசில் வச்சுக்கிற மாதிரி சொல்லுங்கள் அப்படின்னா, ஆர். அகஸ்டின் பரிதிமேயு சுவிசேஷ ஊழியர், தபால் பெட்டி எண் 7, நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 19 போட்டிங்கன்னா வந்துடும். ஏன்னா தனி தபால் பெட்டியே நமக்கு உண்டு. அது மட்டும் இல்லை ஐயா, நாங்கள் பில்லு வைக்கணுங்க, எங்களுக்கு ஏதாவது வழி இருக்கா? இருக்குது. 8438852500 இந்த நம்பரை பாருங்கள். அதில் நீங்கள் தொடர்பு கொண்டுட்டு என்கிட்ட சொன்னீங்கன்னா உங்களுக்கான பில்லை கொடுப்போம். நீங்கள் உங்கள் கணக்கிலையும் வைக்கலாம். அதற்கு வரி விலக்கும் கூட இருக்கிறது. உங்கள் ஜபக்காரி எது இருந்தாலும் சரி, காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே சொல்லலாம். அது என்ன வருது 5 மணிக்குள்ளே மற்ற நேரம்லாம் சொல்லக்கூடாதா? சொல்லலாம். நான் எல்லாரும் போல் 24 மணி நேரம் ஜெபம் பண்ண சொல்லிட்டு எடுக்காமல் இருந்தால் என்ன பிரயோஜனம்? எடுத்து உங்களுக்கு பதில் சொல்லணும். அதுக்கு தான் நீங்கள் ஆர்வத்தோடு, உங்கள் கவலையோட, வேதனையோட, மனசில் சஞ்சலத்தோடு கூப்பிடுவீங்க. அப்போ நான் ஃபோன் எடுக்கலைன்னா என்ன பேசுகிறாங்க, ஒன்றும் இல்லையே, பேசுகிறதுக்கும் செய்கிறதுக்கும் ஒன்றும் அர்த்தம் இல்லாமல் இருக்கேன்னு சொல்லிடக்கூடாது. 10லேருந்து 5 மணி வரைக்கும் அடிக்க நான் ஆராதனையிலையோ ரெக்கார்டிங்லேயோ அல்லது வேறு ஏதோ ஊழியத்தில் இல்லாமல் இருந்தால் கண்டிப்பாக எடுத்து பேசுவேன். அப்படி இல்லைன்னா உங்கள் நம்பரை பார்த்து திருப்பி கூப்பிட்டு உங்களுக்காக ஜெபம் பண்ணேன். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த நல்ல நாளிலே ஆசீர்வாதம் என்றால் என்ன ஐயா? எல்லாவற்றையும் இருந்தும் கூட சில நேரத்தில் ஆசீர்வாதம் எது எங்களுக்கு தெரியலப்பா. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட உம்முடைய வார்த்தையின் மேலே எங்கள் அஸ்திவாரம் ஸ்தாபிக்கப்பட்டிருக்கிறதா, எங்கள் வீடு கட்டப்பட்டிருக்கிறதா என்பதை அறிந்து நாங்கள் ஞானத்தோடு நடக்க உதவி செய்யும். உடைய திருநாமத்தை மகிமைப்படுத்த இந்த ஊழியத்தை தாங்குகிற, ஜெபிக்கிற, கொடுக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதி. அவருடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். சரீர சுகபலத்தை கொடும். மன நிம்மதி, சமாதானம், சந்தோஷம், நிறைவான ஆசீர்வாதத்தை கொடும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர். அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 98421819117, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர். அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.